ஸோ மணி இப்போ 6 மார்னிங். ஸோ சஹர்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு, பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நமக்கு 6:15க்கு பஸ்ஸு. ஸோ ஒர்க் டைமிங் வந்து 6 ஹவர்ஸு. ஸோ நான் டியூட்டிக்கு போயிட்டு வந்து இன்றைக்கி நோன்பு டைமில் என்னோடய டே இன் மை லைஃப் எப்படி போகுது இல்லை அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஸோ நமக்கு 6:15க்கு இங்கேருந்து பஸ் எடுத்தாங்க. ஸோ அங்கே நம்ம போகிறது வந்து 7 o'clock அந்த மாதிரி போய் ரீச் ஆகும் சைட்டுக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு 6 மணி நேரம் நமக்கு டியூட்டி இருக்கும் முஸ்லீம்ஸ்க்கு மட்டும். ஸோ நான் முஸ்லீம்க்கு வந்து யூஷுவல் டைமிங் தான் 6:15 to 5 o'clock. நமக்கு வந்து 1 o'clock வரைக்கும் டியூட்டி இருக்கும். இது வந்து எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயுமே வந்து இந்த ஒரு டியூட்டி டைமிங் ஃபாலோ பண்ணுவாங்க ரமதான் டைமில். ஸோ 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. ஸோ கம்பெனி வந்து உங்களை 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ண கம்பல் பண்ணக்கூடாது. அப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஓடி வந்து அந்த ஒர்க் பீரியடுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா உங்களோட சுய விருப்பத்தில் நீங்கள் ஒர்க்கை முடிச்சே ஆகணும் அப்படின்னு உங்களோட டிசிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அது உங்களோட இது தான். மற்றபடி நீங்கள் ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கம்பெனி கம்பல் பண்ணாது உங்களை. ஸோ இதுதான் சொல்லலாம்னு நினச்சேன். ஓகே, இப்போ பேக் டு த பாயிண்ட். இன்றைக்கி டியூட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு, ரூமுக்கு வந்துட்டு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தொஹர் தொழுவை தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு வந்து கேம்புக்குள்ளே பள்ளிவாசல் இருக்குது அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கேன். பள்ளிவாசல் வந்து கரெக்டாக ஜூனியர் செக்ஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஜூனியர் செக்ஷன்லாம் தாண்டி தான் போய் பள்ளிவாசல் ரீச் ஆக முடியும். இதுதான் வந்து பள்ளிவாசலோட என்ட்ரன்ஸு. உள்ளேயும் நம்ம வீடியோ எடுத்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கேம்பில் உள்ள மேன் பவருக்கு ஏற்ற மாதிரியே பள்ளிவாசலும் கொஞ்சம் பெருசாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் வாரம் ஜும்மாவும் இங்கே தான் தொழுவோம். ஸோ வெளியே போகிற அவசியம்லாம் இருக்காது சவுதியில் இருந்த மாதிரி. ஸோ ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. மணி இப்போ 2:30 ஆகுதுங்க. ஸோ தொழுதுட்டு வந்தாச்சு லொஹரு. அப்படியே கொஞ்ச நேரம் ஓதிட்டு இருந்தேன். ஸோ வெளியே வந்து பார்க்கும்போது நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது. இன்னும் வெயிலெல்லாம் ஸ்டார்ட் ஆகலை. இதை விட மோசமாக வெயில் இருக்கும் இங்கே. ஸோ நோம்புனால கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல வெயில். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தேன். ஸோ மணி இப்போ 4 ஆகுது. ஸோ 4:20க்கு நமக்கு அசர் ப்ரேயர் பண்ணி ஆகணும். ஸோ ரெடி ஆகிட்டு தொழுதுட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கும் ஐடியா இல்லை. அசர் தொழுதுட்டு வந்துட்டேங்க ரூமுக்கு. 4:45 ஆகுது. இன்னும் 1.5 மணி நேரம் கிட்டே இருக்குது இஃப்தாருக்கு. ஸோ இன்றைக்கி ஏன் இஃப்தாருக்கு வந்து நம்ம ஆப்பிள் ஜூஸ் போடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ரூமில் வந்து ஆப்பிளும் டேட்ஸும் இருக்குது. ஸோ பால் மட்டும் வந்து நம்ம பக்கலாவில் போய் வாங்கிட்டு வந்து ஆப்பிள் ஜூஸ் தான் இன்றைக்கி போட போகிறோம் இஃப்தாருக்கு. அக்காமடேஷன்லேயும் நோன்பு திறக்கிறதுக்கு ஜூஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த டேங்கு, அதுக்கப்புறம் ரூ ஹப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் சுகர் ஓவராக இருக்கும், இல்லைனா வந்து ஐஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் மேக்ஸிமம் குடிக்க அவாய்ட் பண்ணுவோம். ஸோ ரூ ஹப்ஸாக வந்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து அப்பப்போ ஓடும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சேஞ்சுக்கு ஆப்பிள் ஜூஸ் போடலாம் அப்படின்னு தோணுது. ஸோ பால் மட்டும் போயிட்டு நம்ம கேம்ப்குள்ளே இருக்கிற பக்கலால் வாங்கிட்டு வந்து ஜூஸை போட்டு இஃப்தாருக்கு ரெடி ஆகும். வாங்க போகலாம். போயிட்டு மில்க் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட வேண்டியதான். நான் ஆல்ரெடி வந்து ஆப்பிளெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ மில்க் மட்டும் வாங்கிட்டு ஜூஸ் போட்டுற வேண்டியதான். பக்கலால் இன்றைக்கி நல்ல கூட்டம், நல்ல வியாபாரம் போல். பாலே காணுமே, ஒருவேளை காலி ஆகிடுச்சோ. இந்த ஒன்று இருக்குது. அல்மராயோட பால் நம்ம சவுதியில் இது நிறைய வாட்டி வாங்கி குடிச்சிருப்போம். அல்மராயோடது இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த பால் இல்லைன்னு நினச்ச கடைசி பால் நம்ம எடுத்தது. ஸோ நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி நமக்கு லக் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பன்னு வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும் பன்னு, க்ரீம் பன்னு.
ஸோ நான் சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இஃப்தாருக்கு தான் வாங்கியிருக்கேன். இதுதான் நான் சொன்ன ஜூஸரு. ஸோ இதில் தான் நம்ம வந்து ஆல்ரெடி ஆப்பிளெலாம் நறுக்கி வச்சாச்சு. இது வந்து அதோட பவர் சோர்ஸு. இதில் இப்போ மாட்டிட்டு நம்ம ஜூஸ் அடிக்க வேண்டியதான். மணி 5:30 ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் ஜிம்மில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு போகிறேன். ஸோ யூஸ்வலாக நான் போவேன் ஜிம்முக்கு. ஸோ ரம்ஜானால் விட்டு விட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை போயிட்டுருக்கேன் இப்போது. ஸோ இருந்தாலும் டிஸ்கண்டினியூ பண்ணாமல் கண்டினியூஸாக போயிட்டுருக்கேன். அந்த கண்டினியூட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் நம்ம ஜிம்மு. ஸோ இது வந்து சீனியருக்கு தனியாக ஜூனியருக்கு தனியாக செப்பரேட் ஜிம் இருக்குது. நமக்கு வந்து சீனியர் கேட்டகரி. ஸோ இந்த ஜிம்மில் நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்குது. ஜூனியர் கேட்டகரி ஜிம்மு இன்னொரு சைடு இருக்குது. ஸோ நான் டைம் கிடச்சா போகும்போது காட்டுறேன். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஜிம்மில் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. லெக்குக்கு போட்டேன். ஸோ ரொம்ப புஷ் பண்ணல, லைட்டாக கம்மியான வெயிட்ஸ் வச்சு போட்டேன். ஏன்னா நோன்பு வச்சுருக்கனால அதிகமாக எனர்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஓரளவு போட்டாச்சு. இப்போ மணி 6 ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போயிட்டு அவங்கள கிளப்பிட்டு அப்படியே நம்ம கிச்சனுக்கு போவோம் நோம்பு திறக்க. ஓகே, ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகியாச்சு. டிஷர்ட்லாம் மாற்றிட்டேன், உதுவுலாம் எடுத்தாச்சு. மணி வந்து 6:15 ஆகுது. இப்போ நம்ம வந்து நோம்பு திறக்க மெஸ் ஹாலுக்கு போகலாம். ஸோ மெஸ் ஹாலில் என்னென்ன தராங்க அப்படின்னு நான் கவர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட ரூமுக்கு போயிட்டு அவங்களே வந்து கூட்டிகிட்டு போகணும். ஸோ நான் போட்ட ஆப்பிள் ஜூஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டு வாட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பன்னும் எடுத்திருக்கேன் நம்ம சைட்லேருந்து. அதுக்கப்புறம் அங்கே என்ன தராங்க அப்படின்னும் காட்டுறேன். வாங்க போகலாம். நம்ம ஃப்ரெண்ட் ரூமுக்கு வந்திருக்கோம். இப்போது இங்கே ஒருத்தன் மேட்ச் பார்த்துட்ருக்கான், சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை. ஒருத்தன் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. எந்த പരിപാടി இருந்தா என்ன சாய் அடிக்காம போயிட்டு பிரியாணி. இன்னைக்கு சண்டே கூட, சண்டே நைட்டு எங்களுக்கு பிரியாணி. மேட்ச்சு பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ நோம்பு திறக்க டைம் ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ மெஸ் ஹாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் அந்த பியூட்டிஃபுல் சன்செட் பார்த்தேன். வாவ் சன்செட். பாய். ஆஹா ஆஹா. காடு கேட்குறான். முதல்ல டேபிளை பிடிக்கணும். டேபிள் நம்ம டேபிள். சுண்டல் எடுக்கலையாடா? சுண்டல் நீ எடுக்கலாம். சுண்டலும் சாலடும் எடுத்துட்டு வாடா. अलम भाई माशाल्लाह, कैसे प्रिपरेशन எடுக்கறியா? salad preparation is going on. வாழைப்பழம், அப்புறம் டேட்ஸு, ஜூஸு, சுண்டல், லெமன் ஜூஸ், ரூ ஹப்ஸா, ஆப்பிள் ஜூஸ், பன்னு. நீங்களே பார்த்துருப்பீங்க என்னென்ன ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இஃப்தாருக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் டைம் ஆகலை. 6:38 ஆனவுடனே நான் நோன்பு திறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பேரிச்சம்பழமும் கொஞ்சம் ரூ ஹாஃப்ஸாவும் குடித்து நோன்பை திறந்தாச்சு.
காலையில் 4:30 மணிக்கு தொடங்கின ஓட்டம் இப்போ வந்து 6:40க்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு வழியாக இந்த நோன்பு முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ டேட்ஸு, ரூ ஹப்ஸா, அதுக்கப்புறம் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துருந்தது பார்த்துருப்பீங்க கேம்பில். அது கூட நம்ம போட்ட ஆப்பிள் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு தொழுவையும் முடிஞ்சுது. ஸோ மகரிப் தொழுது முடிச்சாச்சு. அடுத்து டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ நோன்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கேப் விட்டுட்டு நாங்கள் அடுத்து டின்னர் சாப்பிட வந்துட்டோம். ஸோ பிரியாணி எடுத்திருக்கோம். இன்றைக்கி பிரியாணி அப்பளம் எல்லாம் சேர்ந்து எடுத்தாச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோடய டே இன் மை லைஃப் இன் அபுதாபி நோன்பு டைமில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போட்டு போங்க. ஸோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.